நண்பா இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு இந்த ஞாயிறு கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். ஆக்சுவலி வந்து இந்த கோயிலை பற்றி நான் நிறைய வீடியோ நம்ம சேனலில் வந்து போட்டிருக்கோம். 2-3 வீடியோ இருக்குது நம்ம சேனலில் இந்த கோயிலை பற்றி. இந்த கோவிலில் வந்து சூரிய பகவான் வந்து ஒரு சாபத்தினால இந்த இடத்துல வந்து குணமாயிருக்காரு, சிவன் காட்சி கொடுத்து. ஆக்சுவலி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம சிவபெருமான் வந்து தோன்றிய ஒரு இடம் இருக்குது. ஒரு தாமரை குளம் மாதிரி ஒரு குளம், சின்ன குளம் இருக்குது. அந்த இடம் வந்து நம்ம ஃப்ரெண்டில் பார்த்துருக்கோம் ஆல்ரெடி. அந்த இடத்த பற்றி நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். இந்த கோவிலுக்கு நாங்கள் இன்னைக்கு ஜனவரி 1 நாள் அப்படின்றதுனால இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். கூட்டம் ரொம்பவே பயங்கரமாக இருக்குது இந்த இடத்துல. இன்றைக்கி ரொம்ப விசேஷமான நாள் அப்படின்றதுனால நம்ம ஒரு இதையும் இன்றைக்கி அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம் வாங்க. நண்பா இப்போ வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், இந்த குளத்துலேருந்து இந்த ஒரு சின்ன ஒரு தாமரையிலேருந்து தான் வந்து சிவபெருமான் வந்து இங்கே தோன்றியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரலாறு நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கேன்னு சொல்லியிருக்கல. இந்த குளம் தான் இது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதை அப்படியே ஜூம் பண்ணி காட்டுங்க ஃப்ரெண்டில். இந்த இடத்துல இருந்து வந்து சிவபெருமான் வந்து சுயம்பலிங்கமாக தோண்டி இருக்கிறதா ஒரு வரலாறு இருக்குது. இதை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க எல்லாருமே. இந்த ஞாயிறு கோயிலுக்கு வந்தீங்கன்னா நீங்கள் இந்த சூரிய தோஷம் உள்ளவங்க, சூரிய பரிகாரம் பண்ணுறவங்க உகந்த ஒரு கோயில் அப்படின்னு சொல்லலாம் இந்த இடத்துக்கு. ஏன்னா இந்த கோயில் வந்து அவ்வளோ ஒரு சூரியனை வணங்கக்கூடிய ஒரு பயங்கரமான ஒரு கோயில் இது. இதோட அட்ரஸ் அண்ட் ஃபுல் டீட்டெயில் வேணும்னா நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிங்க. நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த கோயிலோட லிங்க் எல்லாத்தையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நண்பா இது என்ன மரம்னே தெரியல. இந்த மரம்